வணக்கம் நண்பர்களே, லட்சுமி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாவு பஜ்ஜி தான் பண்ண போகிறேன். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம ஹோட்டல்லலாம் கூட போய் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். அதை நம்ம இப்போ வீட்டிலேயே செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. இதில் நான் குடமிளகாவை போட்டுக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 2 தக்காளி இருக்கிற மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம எதுக்கு இது ஃபஸ்ட்டு போடுறோன்னா, குடமிளகா கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் வேகணும். இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. குடமிளகா அது கொஞ்சம் வேகட்டும். இதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு குடமிளகா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட வேக வச்ச பட்டாணியை போட்டுக்கிறேங்க. நான் பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கிட்டேன். இன்னமும் கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இன்னும் கூட மேஷ் பண்ணிக்கலாங்க. பருப்பாக இருக்குது கொஞ்சம். நம்மளுக்கு அந்த பட்டாணியை குடமிளகாவும் இந்த மாதிரி மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயே வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சது போட்டுங்க. பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் குடமிளகா ஒரு பெரிய சைஸு ஒரு அரை குடமிளகா போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இதில் எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போடுறேங்க. பாவு பஜ்ஜி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் இதையும் நம்ம நல்லா மசிச்சுக்கலாங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இப்போ இதில் தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை இது மேலே போட்டுக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற மாதிரி லெமன் ஊற்றிக்கிறேங்க. இதில் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இப்போ இது நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்து நம்ம பாவு பன்னுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாவு பன்னு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இதை 2 ஆஃபாக இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் தவா போட்டிருக்கேங்க. அது சூடாகட்டும். அதில் பட்டர் போட்டுக்கிறேன் கொஞ்சம். இதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். பாவு பஜ்ஜி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவு பண்ணை அப்படியே சூடு பண்ணிக்கலாங்க. இதை இப்போ அந்த பக்கமும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க.
இப்போ அவ்வளோதாங்க. இப்போ பாவு பஜ்ஜியை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பாவு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பாவு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் லீவ் விட போகிறாங்க. லீவ் விட்டதும் இந்த மாதிரிலாம் நீங்கள் விதவிதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.